Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ட்ரெடிஷ்னலான சுக்கு மல்லி காபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பாரம்பரிய சுவை மாறாமல் அப்படியே சொல்லி தந்திருக்கேன். நீங்களும் இதே போல் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு காஃபி. நார்மலாக ரெகுலராக குடிக்கிற டீ காஃபிக்கு பதிலாக கூட நீங்கள் இந்த சுக்கு மல்லி காப்பியை சாப்பிடலாம். ஸோ இந்த சத்து மிகுந்த ஆரோக்கியமான சுக்கு மல்லி காப்பி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இது போல் ஒரு சின்ன உரல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி சேர்த்துக்கோங்க. இது 2 பேர்த்துக்கு செய்யக்கூடிய அளவுகள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அளவுகளை கூட்டிக்கிறணும். இதில் இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா நசுக்கிக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக நசுக்கிக்கணும். நீங்கள் இதை மிக்சி ஜாரில் போட்டு கூட நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பேனில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம 2 பேர்த்துக்கு இந்த காஃபி ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, ஸோ 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதில் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பவுடரை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. நான் சுக்கை எப்போதுமே பவுடர் பண்ணி வச்சுருப்பேன், ஸோ அதை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். கூடவே 2 சின்ன பீஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு இது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா இது போல் கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு இது நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பாரம்பரியமிக்க சுக்கு காஃபி சூப்பராக தயாராகிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது சாப்பிட்றதுனால சளி, இருமல், தலைவலி கூட குணமாகும். அவ்வளோத்துக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மிக்கது. ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சர்வ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.